நம்ம சேனல் வேணும்னா குமரி கிருஷ்ணா அப்படி டைப் பண்ணால் போதும், நம்ம சேனல் வரும். ஓகேவா? வணக்கம் நண்பா. இன்றைக்கி எதை பற்றி பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா, இந்த நாய் உருவி என்கிற ஒரு செடி இருக்குது. அதை நான் காமிக்கிறேன். நாய் உருவி செடிங்கிறது அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் நான் விவரமாக சொல்கிறேன். இந்த நாய் உருவி இலையை என்ன பண்ணணும்னு பார்த்துட்டு அது கழிஞ்ச பிறகு சொல்கிறேன். ஓகேவா? இதை பாருங்கள், சிகப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா? இது அரிசி ஆகக்கூடிய பருவம் வந்துருச்சு. அரிசி பாருங்கள், இது அரிசி ஆகக்கூடிய பருவம் வந்துருச்சு. இதுதான் நாய் உருவி இலையோடைய அரிசி. இதை வந்துட்டு நல்லா எடுக்கணும். இந்த அரிசியை அவ்வளவுமே எடுத்து பதப்படுத்தி வைக்கணும். வச்சுட்டு ஒரு கிளாஸ் அரிசி வரைக்கும் எடுத்தோம்னா அது நல்லது. எதுக்குன்னு சொல்கிறேன். அப்போ இந்த நாய் உருவி இலை இருக்கு இல்லையா, இது எதுக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2-3 விஷயத்துக்கு தேவைப்படும். அது இன்னொரு வகையில் ஞானி மூலிகைன்னு கூட சொல்லுவாங்க. ஞானி மூலிகைன்னு சொன்னால் இந்த இலையை எடுத்துகிட்டு கொஞ்சம் நிறையவே எடுத்துகிட்டு செம்மையாக மிக்சியில் போட்டு அடித்து கரைச்சி சாறு எடுத்து ஒரு கிளாஸ் ஒரு நாளைக்கு குடித்தோன்னா, ஒரு நாளைக்கு தான் குடிக்கணும், 1-2 நாள் தான் குடிக்க முடியும், அதுக்கு மேலே குடிக்க முடியாது. ஒரு நாள் குடித்தோன்னா என்ன பண்ணுவோன்னா, பசி எடுக்காது. உங்களுக்கு பசிங்கிறது இருக்காது. நமக்கு எப்பவும் தோணுதோ அப்புறம் பசி எடுக்கிற மாதிரி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சாப்பிட்டுட்டு பசி எடுக்க வைக்கலாம். இது எதுக்கு யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஆழ்ந்த ஞானத்துலேயும் முனிவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, முனிவர்கள்லாம் இதுதான் கொண்டு போவாங்க. முனிவர்கள் இந்த அரிசியை எடுத்துகிட்டு தான் போவாங்க. இப்படி 1 கிளாஸு 2 கிளாஸ் வரைக்கும் சேர்த்து வைப்பாங்க. வச்சு இந்த அரிசி எடுத்து கொண்டு போய் அங்கே போய் சமைச்சு சாப்பிடுவாங்க. 2 நாள் தான் சாப்பிடுவாங்க, அதுக்கு மேலே சாப்பிட மாட்டாங்க. 2 நாள் சாப்பிட்டாங்கன்னா அந்த 2 நாளில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஒரு நாளையில் பசியும் போயிடும், உடம்புல உள்ள கழிவுகள் அனைத்தும் கிளியர் ஆகிரும், பசி போயிடும். அப்புறம் இந்த 2ஆவது நாள் சாப்பிடும்போது சுத்தமாகவே ஒன்றுமே இருக்காது. அப்புறம் பசியை பற்றி அவங்க யோசிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அதே மாதிரி தியானத்தில் ஆழ்ந்து மூழ்கலாம். அப்போ தண்ணி தாகம் எடுக்கும். அதாவது தண்ணி தாகம் எடுக்கும் இல்லையா, அதுக்கு ஒரு மூலிகை வச்சுருக்காங்க. அதுக்கு ஒரு மூலிகை என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசன் இலை இருக்கு இல்லையா, அரச மரத்தோடைய இலை இருக்கு இல்லையா, அந்த இலையை எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு நல்லா காய்ச்சி, சுமார் ஒரு 2 லிட்டர் அளவுக்கு காய்ச்சி, நிறைய இலையை போட்டு காய்ச்சி அதை வச்சுக்கிட்டேன்னா போதும். 2 வாட்டி தண்ணி குடிக்கும்போது தண்ணி தாகம் நின்றும். பின்ன அப்புறம் எப்படி உயிர் வாழ்கிறதுன்னு கேட்டால், உயிர் வாழ்கிறதுக்கு உண்டான பவர், அதாவது நிறைய விஷயம் நம்மளே மாதிரி குடும்பஸ்தனாக இருக்க மாட்டாங்க, செக்ஸுவலுக்கு இருக்காது. அப்புறம் என்ன சொல்கிறது, அவங்களுக்கு வேறு ஆசைகள் எதுவுமே இருக்காது. அப்படி செக்ஸுவல் இல்லாத போது, அதாவது வேஸ்டேஜ் செக்ஸுவல் இல்லாத போதே அவங்களுக்கு பசிக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா இருக்கிற பிளட்டே போதுமானது, வச்சு வாழ்ந்துக்கலாம், அதில் பிரச்சனை இல்லை. இந்த பாருங்கள், எல்லாமே அரிசி ஆகக்கூடிய பருவமாயிருச்சு. இந்த அரிசி இந்த பாருங்கள், இதெல்லாம் அரிசி ஆகக்கூடிய பருவம். கதிர் விளைஞ்சி நிற்குது, அந்த பருவம் ஆயிடுச்சு. இப்போ இந்த தியானத்தில் இருக்கிறவங்களுக்கு பசி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கக்கூடிய பிளட்டை வச்சு அவங்களால சர்க்குலேட் பண்ண முடியும். அதுதான் அவங்களுடைய கணக்கு. புரிஞ்சுங்களா? அப்போ இதை ஒரு அரச மரத்து முடிய தேடி அவங்க ஒரு தியானத்துக்கு போவாங்க. அது சக்ஸஸ்ஃபுல் ஆகும். எந்த இதுவும் இல்லாமல், பசி இல்லாமல், தண்ணி தாகம் இல்லாமல் அப்படியே இருந்து பழகினவங்க. சும்மா எல்லாம் போய் இருந்துட முடியாது. தியானம் இருக்கிறது அவ்வளோ சுலபமும் இல்லை. தியானம் இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள். இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், அதுக்காக அதை யூஸ் பண்ணலாம். இப்போ அதை யூஸ் பண்ணுவாங்க. அது போக நார்மல் மக்களுக்கு எது யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பல்லு ஆட்டம் இருக்கிறவங்க, ரொம்ப வலிக்கிறவங்க, இவங்க அந்த இலையை சாப்பிட்டாலும் ஒன்றும் இல்லை, நிறைய இலையை எடுத்து கொஞ்சம் சவைச்சாலே போதுமானது. ஒரு 10 நாள் தொடர்ந்து சவைச்சிட்டே இருந்தாங்கன்னா அந்த பல் ஆட்டம் கூச்சம்லாம் நின்றும் பார்த்துருங்க. நின்றுட்டு அப்புறம் அது பல்லாட்டம் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அப்போ இதை இடைக்கிடைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பர்மனெண்ட்டாகவே வராது அப்படி சொல்ல முடியாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச எப்படின்னா 1 வருஷம் 2 வருஷத்துக்கெலாம் வராது, அதுக்கு யூஸ் பண்ணலாம். அது போக இன்னும் ஒரு யூஸிங் எப்படின்னு கேட்டிங்கன்னா, தொப்பை போட்டிருப்பாங்கள்ல பெரிய ஆட்கள், அதாவது அந்த ஆட்கள்னு சொன்னால் கல்யாணம் பண்ணியிருக்கிறவங்க கொஞ்சம் கஷ்டம்தான், அது பண்ணக்கூடாது. ஏன்னா அல்சரில் நிறைய வந்துடும், ஏதோ ப்ராப்ளம்ஸ் வந்துடும். கல்யாணம் ஆகாதவங்க ட்ரை பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணாலும் அவங்களுக்கு
இப்போ இன்டர்நெட் இருக்கிறதுனால எல்லோரும் செக்ஸுவல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் நாட்டு அலோடு கிடையாது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்படி இருந்தால் அவங்களுடைய உடம்பை குறைக்கிறது ரொம்ப ஈஸி. இந்த இந்த செடியில் உள்ள இலையை பறிச்சுட்டு நல்லா அரைச்சி, நல்லா மைமாரி அரைச்சி சாறு எடுத்து 2-3 நாள் குடித்தா போதும். குடித்தா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா பசி நின்றும். தண்ணி மட்டும் குடிப்பாங்க, மற்ற மாதிரி பசிகள் நிறைய நின்றும். அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த உடம்புல தேவையில்லாத கொழுப்புகள் அங்கேயே கொழுப்புகள் போய் தான் இது வந்து நமக்கு உடம்பு பூர்ணம் வைக்கிறது. அதாவது ஜீரணமாகாததுக்கு ஒரு காரணம் எண்ணெய் ஐட்டம்ஸுகள் ஃப்ரூட் ஆயில்னு சொல்லுவாங்க. ஃப்ரூட் ஆயில், சல்பட்டாஸ் ஆயில் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுனால அதுக்கு அஜீரண சக்திகள் இல்லை. டைரெக்ட்லியாக உடம்பு பிளட்டுடைய சேர்ந்து பிளட்டில் என்ன பண்ணணும், இருக்கிற நரம்புகள்லாம் அடைச்சி விட்டுனா அங்கே போய் ஆயிடும். கொழுப்பு மாதிரி வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவே வண்ணம் வச்சிரும். அப்போ அதெல்லாம் கரைக்கிறதுக்கு உண்டான வழி. ஸோ ஒரு 10 நாள், 5 நாள், 4 நாள் சாப்பிடாமல் இருக்கலாம். அது கழிஞ்சு சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு நிர்பந்தம் வரும்போது பழையபடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சும்மா அரைச்சி குடித்தா பசிக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே ஆரம்பித்து ஒரு 10-15 ட்ரிப் இப்படி பண்ணோன்னா குமரி யாராக இருந்தாலும் சரி, வயசு பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, வயசு பையனாக இருந்தாலும் சரி. ஸோ முக்கியமான விஷயம் அவங்க செக்ஸுவல் பண்ணக்கூடாது. ட்ரை பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு உடம்பு குறைஞ்சிரும். உடம்புலாம் தொப்பையெல்லாம் கரைஞ்சி ஓடிடும், எங்கே போகுதுன்னே தெரியாது, அந்த மாதிரி ஆயிரும். அதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். கல்யாணம் ஆனவங்களும் ஸோ செக்ஸுவல் முக்கியமான விஷயம் செக்ஸுவல் இல்லாமல் இருக்கணும். செக்ஸுவல் இல்லாமல் இருந்தால் இந்த மருந்தை யூஸ் பண்ணி பார்க்கலாம். பச்சை குடித்தாலும் ஒன்றும் செய்யாது. ஆனால் நீங்கள் பச்சையை குடிக்கிறத விட அவிச்சு குடிக்கிறதே ஃபஸ்ட்டு. அவிச்சிட்டு அதை குடிக்கிறது தான் நம்ம ஃபஸ்ட்டு. ஏன்னா எல்லாருக்கும் பச்சை மருந்து ஒத்துக்காது இல்லையா? பச்சை குடிக்கிறத ஃபஸ்ட்டு. இப்படி இவங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும். மற்ற மாதிரி இதில் வந்து ஞானி மூலிகை இதுக்கு பேர். முகம் பிரைட்னஸ் ஆகும் கேட்டிங்களா? அதாவது முகம் வந்து நல்ல பிரைட்னஸ் ஆகும். இதை டெய்லி வந்து பல் துலக்கிட்டு இருந்தால் கூட இந்த மூலிகை எடுத்துகிட்டு காய போட்டு செம்ம பவுடர் ஆக்கிட்டு பல்பொடி கூட மிக்ஸ் பண்ணி பல் தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா கூட முகம் வந்து அப்படி பிரைட்னஸ் ஆகும் பாருங்கள். அப்படி ஒரு பவர் இந்த செடிகிட்டே இருக்குது. சரி நண்பர்களே, அடுத்தால இதில் நிறைய இன்னும் சொல்லணும்னு சொன்னால் அதுக்கு வீடியோவை பார்த்தாது 10 நிமிஷம் 15 நிமிஷம் தாண்டி போகிறேன், எவனும் பார்க்க மாட்டான். அதனால் சிம்பிளாக முடிக்கிறேன். அடுத்தால ஒரு வந்து இதில் வந்து இன்னும் ஒரு மூலிகை இப்போ சிகப்பு காமிச்சோம் இல்லையா? இனி வெள்ளை ஒன்று இருக்குது, மஞ்சள் ஒன்று இருக்குது. இதெல்லாம் வரும்போது அடுத்த டீட்டெயில் வந்து கரெக்டாக சொல்கிறேன். ஓகேவா?